இந்த கத்தரிக்காய்களை ஈழத்தில் வட்டு கத்தரிக்காய் என்றும் தமிழ்நாட்டில் குண்டு கத்தரிக்காய் என்றும் சொல்கிற வழக்கம். இதற்கு வேறு பெயர்கள் இருக்கா என்று எனக்கு தெரியவில்லை, தெரிந்தால் சொல்லுங்கோ. இந்த கத்தரிக்காய்களெல்லாம் நாங்கள் பயன்பாட்டில் மிக குறைச்சி கொண்டு வந்துட்டோம். காரணம், பெரிய பெரிய கத்தரிக்காய்களை வாங்கி சமைக்க தொடங்கிட்டோம். நாங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், கத்தரிக்காயாக இருக்கட்டும், கொங்கொம்பர் காயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்தது சிறிய வகை காய்கறிகள் தான். காலம் போக மரபணு மாற்றம் செய்யப்பட்டு காய்கறிகள் எல்லாம் பெரிய பெரிய காய்கறிகளாக மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஆகவே நாங்கள் சின்ன சின்ன காய்கறிகளை வாங்கி சமைக்கிறது தான் உடலுக்கு நல்லம் என்றது என்னுடைய ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த கத்திரிக்காயில் பாருங்க இவ்வளோ பளபளப்பாக இருக்குண்டு. நான் சின்ன வயசில் ஊரில் இருக்கும் பொழுது இப்படி கத்தரிக்காய்கள் வாங்கினால் இப்படி பளபளப்பாக இருக்காது அந்த தோல். இரண்டாவது, இந்த கத்தரிக்காய்க்குள்ளே 2 அல்லது 3 புழுக்களாவது கட்டாயம் இருக்கும். எங்களுடைய அம்மா அந்த கத்தரிக்காயில் இருக்கிற புழுக்களை நீக்கி விட்டு தான் சமைப்போம். அப்போ அதில் தொல்லை தாங்க முடியாமல் இந்த மரபணு மாற்றத்தால் சுத்தமான கத்தரிக்காய், அதாவது கெமிக்கல் போட்டு புழுக்கள் எந்தும் அந்த காய்கறிகளை அண்டாமல் பளபளப்போட வந்த கத்தரிக்காய்களை நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட நாங்கள் நோயையும் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது எப்போ மாறப்போகுது என்று தெரியவில்லை. புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் நாங்கள் தோட்டம் செய்ய ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்களுக்கு இங்கே கோடை காலம் அதிகமாக இல்லாததால் எங்களால் சரியாக தோட்டம் செய்து எங்களுக்கான காய்கறிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்குது. தயவு செய்து ஈழத்தில் வாழ்கிற எங்களுடைய தமிழர்கள் என்னுடைய கருத்தை தாழ்மையான கருத்தாக ஏற்று செயல்பட்டீங்களே ஆனால் உங்களை நோயண்டாமல் பார்த்து கொள்ளலாம். முருங்கை மரம், கத்தரிக்காய், அவரைக்காய், பாவற்காய் இப்படியான செடிகளையும் மரங்களையும் உங்கள் வீட்டிலேயே நட்டு அதுக்கு கெமிக்கல் எதுவும் போடாமல் இயற்கை பசலையை போட்டு அதை நீங்கள் காய்கறிகளை உண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நோய்கள் உங்களை நெருங்குவது மிக குறைவாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கோ. எங்களால் முடியாததை நீங்களாவது செய்து பாருங்கோ. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கும் பொழுது நோய்களையும் அதோடு சேர்த்து வாங்கி கொண்டு வருகிறோம். ஆரம்ப காலத்தில் சுகர் வருத்தம் அல்லது சீனி வருத்தம் என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இப்பொழுது யாரை கேட்டாலும் சிறுவர் முதல் பெரியவர் வரை சீனி வருத்தம் இருக்கிறது என்று சொல்லினோம், டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லினோம். அதோட கேன்சர் என்ற ஒரு வருத்தம், அந்த நோயை பற்றி உச்சரிப்பதே முந்தி பயப்படுவோம். ஆனால் அந்த நோயை இப்போ இலகுவாக எங்கு பார்த்தாலும் உடனுடனே உச்சரித்து உயிர்களெல்லாம் பறிப்போய் கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை மீட்டெடுப்போம், எங்களுடைய விவசாயத்தை மீட்டெடுப்போம். இயற்கை வளம் நிறைந்த பசலைகளை இந்த காய்கறிகளுக்கு போட்டு மண்ணையும் சரியான முறையில் பராமரித்து கொண்டு எங்கள் உடல் நலத்தையும் பராமரித்து கொள்வோம். என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.